ஆனால் இது மாதிரி பாடுறது ரொம்ப கஷ்டம். முக்கிறது ரொம்ப அது எந்த வகையில் சேர்க்கறதே தெரியல. கடந்த ஒரு வார காலமாக நம்ம தலைவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கு. எதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலேஜுக்கு போயிட்டு பொண்ணுங்க கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு பொண்ணுங்களை கத்த விட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தளபதி மாதிரி செல்ஃபி எடுக்கிறேன்னு பேரில் செல்ஃபி எடுத்துகிட்டு கிடக்கிறாரு. இவர் அவ்வளோ பெரிய ஆளாக மேதையாக படிச்சிருக்காரா இல்லை ஏதாச்சும் ஒரு உயர் துறையில் இருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மண்ணுமே கிடையாது. இவர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டா இன்ஃப்ளூசராமா, இன்ஸ்டா செலிபிரிட்டி. கிட்டத்தட்ட ஒரு இன்ஸ்டாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காராமா. இவரை வந்து பார்த்திங்கன்னா இன்வைட் பண்ணுறாங்க காலேஜுக்கு. இன்வைட் பண்ணுறது தப்பு கிடையாது, யாரை இன்வைட் பண்ணுறதுல இருக்குது. இவரெல்லாம் ஒருத்தர் காலேஜுக்கு கூப்பிட்டு வரனா அவரை பார்த்து வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பயர் ஆகலாம். ஆனால் இவன் பண்ணுறதே கிரிஞ்சுத்தனமாக இருக்குது. இவனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தன்னால் பிள்ளைங்க இருக்கும். இவருக்கு எதுக்கு இந்த பாராட்டு விழான்னு சத்தியமாக எனக்கு தெரியல. இதுக்கு சும்மா எனக்கு எதுக்கு பாராட்டு விழா? நான் அப்படி என்ன செஞ்சிட்டேன்னு கேட்குறேன். நான் என் கடமையை தானே செஞ்சேன். ஃபஸ்ட்டு இவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இவர் இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் ஃபாலோவர்ஸு, 728 போஸ்ட்டு, 228 பேரை ஃபாலோ பண்ணுறாரு. இவர் இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ரீல்ஸ் போடுறாருன்னா லிப்ஸிங் பண்ணி டான்ஸ் ஆடி போடுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட இன்ஸ்டா ஐடி பேர் ரசிகன் மணி. லைஃப்பில் அவங்க அப்பா அம்மா வச்சது மணிகண்டன். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிங் மேலே ஒரு ஆர்வம் போல். ஒரு 2018 போஸ்ட்டு போட்டு லிப்ஸிங் பண்ணி வீடியோ போட்டு கிடக்கிறாரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுத்து இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் ஏற்றி ஒரு 1 மில்லியன் வந்திருக்காரு. இவர் இது மட்டும் பண்ணுறாருன்னா இல்லை, நிறையா ப்ரொமோஷனும் பண்ணுறாரு. நிறையா வீடியோ நல்லாவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறாங்க. அதுவும் முக்கியமாக பெண்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தாங்க இவர் ரிப்ளை பண்ணலாம். ஆல்வேஸ் வெல்கம்மா அப்படி இப்படின்னு சொல்லி. பசங்க கமெண்ட் பண்ணால் அதை கண்டு கூட மாட்டுறான், ஒரு லைக்காக போட்டு போயிடறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவன் ஒரு பொண்ணு கூட வீடியோ கால் பேசி வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிட்டா. இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு தெரியாங்க, லீக்டு வீடியோ அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அண்ணன் என்ன பண்ணுறாருனா, நம்ம அண்ணன் வந்து ஏன்டா ஃபேக் நியூஸை பரப்புறீங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டிருக்காரு. இந்த மாதிரி இருக்கணும் காலேஜுக்கு கூப்பிட்டு போனால் இந்த மாதிரி தான் ஆவானுங்க. ஒரு நல்ல அதாவது ஒரு பெரிய ஆள், இவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகணும் அப்படின்ட்டு இருந்தால் மட்டும்தான் ஒருத்தரை கூப்பிட்டு போகணும். இவனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இவனை மாதிரி ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஒருத்தனுமே கூப்பிடாது. தயவுசெய்து இவனெல்லாம். இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அந்த அக்காவும் இவனும் ஒன்றா தான் ரீல்ஸ் போடுறாங்க. யூடியூப்லேயே 1 மில்லியன் 2 மில்லியன் வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில, சின்ன சண்டையால் அந்த அக்கா விட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக 2 பேர் ரீல்ஸ் பண்ணிட்டு கிடக்குறாங்க. அது நமக்கு முக்கியமே இல்லை. இவர் தேட்டருக்கு போகிறாராம்மா வேட்டி கட்டிட்டு ஃபஸ்ட் டைமு. ஏண்டா எத்தனை பேர் வேட்டி கட்டிட்டு போகிறாங்க, இதெல்லாம் ஒரு வீடியோன்னு எடுத்து போடுவாடா அப்படின்னா இவர் எடுத்து போட்டிருக்காரு நம்ம தம்பி, நம்ம அண்ணன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்டில் ஐயோ அப்படி இப்படின்னு கமெண்டில் கழுவி ஊற்றினாலும் அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும், ஆக்டிங்னா அவ்வளோதான் தெரியும். இந்த மாதிரி பேட் கமெண்ட் பண்ணால் நம்ம கண்டுக்கவே கூடாதுன்னு நம்ம என்ன சொல்கிறாரு. இவர் பெண்களுக்கு மட்டும்தான் கமெண்ட் பண்ணுறான்னு சொல்லியாச்சா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் பெண்கள்னு இப்போ பெண்கள் விஷயத்துலேயே மாட்டிட்டார். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவரை போலீஸில் அப்புறம் நியூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவரோட நியூஸ் தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. இவர் அங்கே பாருங்கள், பெண்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அச்சோ ஐயோ அங்கே பாருங்கள் அண்ணான்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் என்னன்னா லைக் போட்டிருக்காரு. அண்ணானுக்கு மட்டும். இதே பொண்ணு பண்ணியிருந்தால் சொல்லுமா அப்படி இப்படின்னு பண்ணியிருப்பாப்புல நம்ம அண்ணன். இவரை பற்றி இப்போயே தெரிஞ்சிருக்கும், இவர் அவ்வளோ பெரிய காஜு பிடிச்சவருன்னு. சரி என்னமோ இவர் இருந்துட்டு போது, நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்களோ பார்க்கலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இவரை பார்த்ததுக்கப்புறமாச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறையா கண்டென்ட் நான் புதுசாக ட்ரை பண்ணுறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம். பை கைஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆல் போட்டுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். பை கைஸ்.